Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மதுரை ஆரப்பாளையத்தில் கனமழையால் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பாக நிறையில் இணைந்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக சொல்லி மதுரையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழையானது பெய்து வரும் நிலையில் பல்வேறு சுரங்கப்பாதைகள் தண்ணீரானது தேங்கியுள்ளது. அதேபோல் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்தை உணராமல் இந்த வாகன ஓட்டிகள் இந்த சுரங்கப்பாதைகளில் கடந்து செல்லும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழையானது மதுரையில் பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெப்பமானது தணிந்து கோடை குளிர்ந்த நிலமானது சூழ்நிலையானது ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கனமழையானது இரண்டாவது நாளாக பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் நிலையை நம்மளால் காலையிலிருந்து பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆரப்பாளையம் அருகே உள்ள இந்த கருடர் பாலம் என்ற பகுதிகளில் தண்ணீரானது 4 பகுதிகளிலிருந்தும் தண்ணீர் சூழ்ந்து தற்போது குளம்போல் காட்சியளிக்கிற அந்த பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த சுரங்கப்பாதையில் இந்த படக்குழுவினர் இந்த சரக்கு வாகனங்கள் மூலமாக இந்த பகுதியில் வந்தபோது உள்ளே மாட்டிக்கொண்டு 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது உள்ளே மாட்டிக்கொண்டனர். இவர்களை தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி அவர்களை கயிர்கள் மூலமாக மீட்டு தற்போது அவர்களை எந்த ஒரு காயங்கள் இல்லாமல் பத்திரமாக அவர்களை வெளியேற்றி வந்திருக்கின்றனர். இந்த நிலையிலும் இந்த நீரானது தொடர்ந்து வழிகாடு வழியாக வெளியேற முடியாமல் தற்போது தண்ணீரானது அதே நிலையில் தான் இருக்கிறது. மழை நின்று 1 மணி நேரங்கள் ஆகியும் தற்போது தண்ணீர் நிலையானது குறையாவே இல்லாத நிலையே தற்போது காணப்படுகிறது. இதில் அனைத்து 4 பகுதிகளிலும் போலீசார் பேரிகார்டுகளில் போட்டு இந்த பாதுகாப்பு பணியை ஈடுபட்டாலும் அந்த வாகன ஓட்டிகள் தற்போது அந்த போக்குவரத்து காவல்துறையினர் இந்த விதிமீறல்கள் மீறி இந்த வாகனங்களை இந்த தண்ணீரில் கொண்டு செல்லும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டு வாகனங்கள் உள்ளே செல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த மழையானது அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த பகுதியில் கனமழை அதிகரிக்கும் பட்சத்தில் தேங்கும் மழை நீரினால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட சூழ்நிலை உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.